நகர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முன்னிலை பெற்றிருக்கிறார். தபால் வாக்குகளின் அடிப்படையில் சென்னை தி நகரில் திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் 4 முனை போட்டியாக இருந்தது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் போட்டியிட்டிருந்தார். அவர் தற்போது தி நகரில் முன்னிலை பெற்றிருக்கிறார். தபால் வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தி நகரில் தபால் வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் என் ஆனந்த் முன்னிலை பெற்றிருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மிக கடுமையான ஒரு போட்டி, தமிழ்நாட்டில் மிக குறைந்த வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தவர். அப்போது சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவினுடைய கருணாநிதி என்று நினைவு, அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற்றிருந்தார். மிக குறைந்த வாக்குகளின் வித்தியாசத்தில் தான் அவர் தனது வெற்றியை பதிவு செய்திருந்தார். அப்படியான ஒரு தொகுதியாக தியாகராய நகர் 2021 சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் இருந்தது. தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகனுடைய மகன் ராஜா அன்பழகன் போட்டியிடுகிறார். தி நகர் சத்யநாராயணன் அவர் மீண்டும் அந்த தொகுதியிலேயே களம் காண்கிறார். எப்படியான முடிவுகள் தி நகரில் எதிரொலிக்க போகிறது என்பது. தி நகர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முன்னிலை பெற்றிருக்கிறார். தபால் வாக்குகளின் அடிப்படையில் சென்னை தி நகரில் திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் 4 முனை போட்டியாக இருந்தது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் போட்டியிட்டிருந்தார். அவர் தற்போது தி நகரில் முன்னிலை பெற்றிருக்கிறார். தபால் வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தி நகரில் தபால் வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் என் ஆனந்த் முன்னிலை பெற்றிருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மிக கடுமையான ஒரு போட்டி, தமிழ்நாட்டில் மிக குறைந்த வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தவர். அப்போது சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவினுடைய கருணாநிதி என்று நினைவு, அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற்றிருந்தார். மிக குறைந்த வாக்குகளின் வித்தியாசத்தில் தான் அவர் தனது வெற்றியை பதிவு செய்திருந்தார். அப்படியான ஒரு தொகுதியாக தியாகராய நகர் 2021 சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் இருந்தது. தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகனுடைய மகன் ராஜா அன்பழகன் போட்டியிடுகிறார். தி நகர் சத்யநாராயணன் அவர் மீண்டும் அந்த தொகுதியிலேயே களம் காண்கிறார். எப்படியான முடிவுகள் தி நகரில் எதிரொலிக்க போகிறது என்பது.